வெல்கம் டு விவா இங்கிலீஷ். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் சேலஞ்ச் கொஸ்டின்ஸும் இருக்கும், அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை. பேசும்போது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் யூ ஆர் நாட் வாட் யூ யூஸ் டு பி. யூ ஆர் நாட் வாட் யூ யூஸ் டு பி. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் ஒரு புத்தக வடிவில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் அட் அ லோ ப்ரைஸ். புக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொரியரில் அனுப்பப்படும். அதே மாதிரி சாஃப்ட் காப்பி, பிடிஎஃப் ஃபார்மேட், வீடியோஸ், புக் ஃபார்மேட், ஆன்லைன் காப்பி. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. எப்போ எதை சொல்லணும்னு தெரிஞ்சுக்கோ. எப்போ எதை சொல்லணும்னு தெரிஞ்சுக்கோ. Know what to say and when. Know what to say and when. அதுதாங்க வித்தியாசமே. எப்படி சொல்லலாம்? That's the difference. ஏதோ தப்பா தெரியுது. ஏதோ தப்பா தெரியுது. Something seems wrong. Something seems wrong. ஏங்க, டெலிவர் ஆயிடுச்சா? Has it been delivered? வரும்போது சொல்றேன். I'll tell you when I come. ரெண்டு பேருமே வரீங்களா? ரெண்டு பேருமே வரீங்களா? Are you both coming? Are you both coming? இப்போ நிம்மதியா இருக்கு. I feel relaxed now. I feel relaxed now. அது என்னன்னு பாரு. Look what that is. நான் சொன்ன மாதிரி செய்யல. It's not done as I said. It's not done as I said. கஷ்டமாக இல்லைனா கடினமாக இருக்குமா? ஒரு கேள்வியா கேட்கணும். Will it be hard? ஹார்டுக்கு பதிலாக difficult அது கூட நீங்கள் சொல்லிக்கலாம். Will it be difficult? Will it be hard? எங்கன்னு கேளு. Ask where. எங்கன்னு அவன்கிட்ட கேளு. எப்படி சொல்லலாம்? Ask him where. இங்க நீங்க himக்கு பதிலா them, her அந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா அவளை கேளு, அவங்க கிட்ட கேளு, அப்படி மாறிடும். இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதா? எப்படி கேட்கலாம்? Does this happen often? Simple presentல நம்ம கேட்கணும். Does this happen often? நான் அதை பத்தி கேள்விப்படலை. I haven't heard of it. I haven't heard of it. நான் அதை பத்தி கேள்விப்படலை. நான் நேத்தே சொல்லியிருக்கணும். இங்கே முக்கியமாக நம்ம எதை கவனிக்க போகிறோம்னா, நேற்றே அப்படின்னு ஒரு வலியுறுத்தல் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு நம்ம இட் செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே இட் செல்ஃப், நேற்றே. ஐ ஷுட் ஹவ் டோல்ட் எஸ்டர்டே இட் செல்ஃப். நான் நேத்தே சொல்லியிருக்கணுங்க. இந்த சொல்லி இருக்கணுன்றதை இப்போ சொல்லியிருக்கலாம் அப்படின்னு மாற்ற போகிறோம். நான் நேத்தே சொல்லியிருக்கலாம். I could, ஷுட்டுக்கு பதிலாக could. I could have told yesterday itself. சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்படி சொல்வீங்க? I kept telling. சொல்லிட்டே இருந்தேன். I kept telling. நீ கேட்கவே இல்லை.
யூ நெவர் லிசன்ட். இங்கே நெவர் நமக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. யூ நெவர் லிசன்ட். செம்மையாக பயந்துட்டேன். இதை பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்துவோம். இங்கிலீஷில் கூட இதை சொல்கிறதுக்கு பேச்சு வழக்கில் ஒரு ஃப்ரேஸ் பயன்படுத்துகிறாங்க. லைக் எனிதிங். ஐ காட் ஸ்கேட். நான் பயந்துட்டேன். லைக் எனிதிங். செம்மையா. இந்த மாதிரி நான் பயந்ததே இல்லை. ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இதை நீங்கள் சொல்லும்போதே ஒரு உணர்ச்சியோடு சொல்லும்போது உங்களுக்கு அழுத்தம் கிடைச்சிரும். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அதை நான் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் see to it. அவன் பிஸி மாதிரி தெரியுதுங்க. அவர் பிஸின்னு நம்ம சொல்லலை, பிஸி மாதிரி தெரியுது. he seems busy. இந்த மாதிரி நான் உணர்ந்ததே இல்லை. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. I've never felt this way. I've never felt this way. எங்க தெரியாத மாதிரி நடிக்கிறான் அவன். He pretends not to know. நீ கூட வரலையே. Even you didn't come. நீ கூட, even you. ஈவன் தான் இங்கே அழுத்தம் கொடுக்குது. குழந்தை நாளைக்கு பிறந்துரும். The baby will be born tomorrow. குழந்தை நேத்து பிறந்துருச்சு. The baby was born yesterday. நான் உன்னை போக சொல்லலை, நீயா தான் போயிட்ட. I didn't ask you to go. அந்த அளவுக்கு அது மோசமாக இருந்துச்சு. It was that bad. இங்கே that ஒரு இன்டென்சிஃபையராக பயன்படுது. அதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற வேர்டாக. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. I can do nothing. இல்லைனா I can't do anything. cannot அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். I cannot do anythingனு மாறணும். nothing போட முடியாது. I can do nothing இல்லைனா I cannot do anything. ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? Is there any particular reason? Is there any particular reason? அவனை பொண்ணுன்னு நினச்சிட்டேன். அதாவது தப்பாக நினச்சிட்டேன். I mistook him for a girl. I mistook him for a girl. முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் வருவேன். I used to come every year. Used to. இந்த ரெண்டு வார்த்தைகளை ஒரு ஃப்ரேஸாக பயன்படுத்தினா நாம் முன்னாடி செய்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஆனால் அது இப்போ நம்ம செய்யறதில்லை. அதனால தான் தமிழில் முன்னாடியெல்லாம் அப்படின்னு சேர்த்துக்குவோம். இங்கிலீஷில் யூஸ்டு டுன்னு பயன்படுத்தணும். பின் விளைவுகளை பற்றி யோசிச்சு பாரு. Think about the consequences. ஓகே, இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். நம்பர் 1, அவன் முன்னாடி மாதிரி இல்லை. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஏதோ தப்பா தெரிஞ்சது. பாஸ்ட் டென்ஸ். இந்த மாதிரி அடிக்கடி நடந்துச்சா? இதுவும் பாஸ்ட் டென்ஸ்.
இப்போ ஆன்சர்ஸ்க்கு போகலாம். அவன் முன்னாடி மாதிரி இல்லை. He is not what he used to be. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. They will see to it. ஏதோ தப்பாக தெரிஞ்சது. Something seemed wrong. Seemed past tense. இந்த மாதிரி அடிக்கடி நடந்துச்சா? Did this happen often? பாருங்க past tenseங்கிறதுனால did போட்டோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னுடைய சேனலில் இருக்கிற இது போல் நல்ல கண்டென்ட் உங்களுக்கு ஒரு புக் ஃபார்மேட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். PDF ஃபார்மேட், புக் ஃபார்மேட், வீடியோஸ், புக் ஃபார்மேட், ஆன்லைன் காப்பி. ஏற்கனவே வாங்கியிருந்த நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.